அனைவருக்கும் வணக்கம். நான் ஜிகுபுக ஜிகுபுக ரயிலும் ஒரு தொடர் எழுதியிருக்கேன். அதில் ஒரு விஷயம், ஊப்பர் நதியின் மேல் தொங்கு ரயிலில் ஒரு த்ரில்லிங் சவாரி ஜெர்மனியிலேருந்து. அன்றைக்கு தொங்கும் ரயிலில் முன்னாடி ஒன்று பாதியிலே விட்டுட்டு போயிட்டேன்ல, அந்த தொங்கும் ரயிலில் நம்ம போனோம்ல, ஊப்பர்டால் ஓக்விங்கல் சஸ்பென்ஷன் மோனோ ரயில்னு, அதை இப்போ தொடருவோம். வாங்க ஊப்பர் நதியின் மேல் ஒரு சவாரி போவோம். ஜெர்மனியின் நார்த் ரைன் வெஸ்ட்பேலியா மாகாணத்தில் ஓடும் ஒரு நதிதான் ஊப்பர். இது ரைன் நதியின் கிளை நதிதான். எப்படி சலசலன்னு தண்ணி ஓடுது பாருங்க. இந்த ட்ரெயின் இன்னொரு ட்ரெயின் ட்ராக், ரோடு, ஊப்பர் நதி என மாறி மாறி ஓடும். மகா த்ரில்லிங்காக இருக்கும். இந்த சஸ்பென்ஷன் ரயில் மட்டுமல்ல, மாங்ஸ்டன் ரயில்வே பிரிட்ஜும் ரைனின் கிளை நதியான ஊப்பர் மேலே தான் அமைக்கப்பட்டிருக்கிறது. நதியின் பக்கவாட்டு சுவர்களில் கிளாம்ப் அடித்து இரும்பு பாலம் கட்டி அதில் தொங்கும் ரயிலை அனுப்பும் ஜெர்மானியர்களின் திறமை வியக்கத்தக்கது. பக்கவாட்டு ரோடுகள், பாலங்களின் மேல் குறுக்கில் பாலங்கள். அது பேர் போகும் வேகத்தை பாருங்க. ஒவ்வொரு ஸ்டேஷனிலும் 15 செகண்ட் தான் நிற்கும். இங்கே கீழே நதி, அதன் குறுக்கே நடைபாதை, மேலே தொங்கும் ரயில். பக்கவாட்டில் அடுத்த ட்ராக்கில் இன்னொரு ட்ரெயின் கடக்கிறது. ஒரு பக்க வீலில் தொங்கிக் கொண்டு தான் இந்த ட்ரெயின் ஓடுது. 60 கிலோமீட்டர் வேகத்தில் இது ஆடி அசைஞ்சு போகிற அழகில் நமக்கு உட்காரவே திக்குங்குது. கௌசி பின்பக்கம் போய் உட்காருங்க, ஊரோட அழகை நல்லாவே ரசிக்கலாம்னாங்க. நம்ம ட்ரெயின் ஆடுற ஆட்டத்தில் பயந்துக்கிட்டு இருந்த இடத்தை விட்டு எழும்பவே இல்லை. ஒவ்வொரு ஸ்டேஷனிலும் 15 செகண்ட் தான் நின்றுச்சு. வேறு ஆக்சிடெண்ட் எல்லாம் ஆகாமல் இருக்குமா? ஒரு முறை ஆக்சிடெண்ட் ஆகி இருக்குது. அப்போவெல்லாம் நிறுத்தி வச்சுட்டு அதன் பிறகு பாதுகாப்பு முறைகளை பின்பற்றி இயக்கி இருக்காங்க. ஒரு முறை ரோட்டில் ஒரு ட்ரக் ஒன்றின் மீது மோதி விபத்துக்குள்ளாகி இருக்குது. இது தரையிலிருந்து 39 அடி உயரத்தில் ஓடுது. ஊப்பர் நதியின் மீதும் இதே உயர இடைவெளியில் ஓடுது. சில சமயம் கீழே பார்க்கும்போது வயிற்றே கலக்குது. ஒருவேளை இது கீழே விழுந்தால் கூட நமக்கு நீச்சல் தெரியாதேன்னு தான். 2ஆம் உலகப் போரின் போது ஏற்பட்ட சேதத்தினால் மூடப்பட்ட இது 1946 பின்னர் திறக்கப்பட்டிருக்கிறது. 1999 ஒரு முறை ராபர்ட் டாம் பிளாட்ஸ் ஸ்டேஷனில் நடந்த மோசமான விபத்தில் இதில் பயணம் செய்த 5 பேர் இறந்து போயிட்டாங்க. 47 பேருக்கு படுகாயம். முதல் நாள் வேலை செய்த ஒர்க்கர்ஸ் தங்கள் வேலை முடிஞ்சவுடன் இதில் உபயோகப்படுத்தின ஒரு மெட்டல் அந்த இரும்பு கிளிப்பு போல் கிளாவை எடுக்க மறந்துட்டாங்க, கிளாம்பை. 39 கிலோமீட்டர் வேகத்தில் அதிகாலையில் வந்த ட்ரெயின் இதில் மோதி விபத்துக்குள்ளாகி இருக்குது. தண்ணீருக்குள்ளே 3 நாள் தேடி இதில் இறந்தவங்களையும் காயம்பட்டவங்களையும் கண்டுபிடிச்சி மீட்டிருக்காங்க. 2008 ஹேமர்ஸ்டைன் ஸ்டேஷனில் ஒரு கிரேன் ட்ரக் மோதி விபத்து. அப்படி இருந்தும் வாரம் 80,000 பயணிகளை சுமக்குதான் இந்த ட்ரெயின். 2 in 1 3 in 1 மாதிரி கீழே ஒரு ட்ரெயின், மேலே ஒரு தொங்கும் ட்ரெயின், பாலத்தின் மேல் ஒரு மோனோ ரயில் என அசத்த இவர்களால் மட்டுமே முடியும். இதில் நடந்த விபத்துக்களை பற்றி பயந்துக்காதீங்க. அவங்க இதை சீக்கிரமே சரி செய்து ரயிலை ஓட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ அந்த த்ரில்லிங் அண்ட் அட்வென்ச்சரஸ் சவாரியில் உங்களை பாதையிலே விட்டுட்டு போகிறேன்னு இருக்குது. அடுத்து வில்ஹம் 2 பயணித்த பாதையில் கைசர் வேனில் கூட்டிகிட்டு போக போகிறேன். அது என்ன கைசர் வேன்? அதை பற்றி அடுத்து சொல்லுவேன். நன்றி.